வணக்கம் நண்பர்களே, உங்களை திரும்ப சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அன்பிற்கு நன்றி. கடந்த வீடியோவில் நம்ம கேதார்நாத் டெம்பிள் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பத்ரிநாத் டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். சார்தாம் யாத்ராக்களில் மிக முக்கியமான டெம்பிள்கள் இரண்டு. ஒன்று கேதார்நாத், இன்னொன்று பத்ரிநாத். வாங்க பத்ரிநாத்துக்கு எப்படி பயணப்படலாம் என்று பார்க்கலாம். இப்போ நம்ம கேதார்நாத்லேருந்து இப்போ நம்ம பத்ரிநாத்துக்கு பயணப்படுறதுனால நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடத்தோட பேர் சோன்பிரயாக். சோன்பிரயாக்லேருந்து பத்ரிநாத் செல்கிறதுக்கு 225 கிலோமீட்டர் ஆகும், அதாவது 225 கிலோமீட்டர் ஆகும். இது நீங்கள் ரிஷிகேஷ்லேருந்து டைரெக்டாக பத்ரிநாத்துக்கு போகணுன்னா 292 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஹரித்வார்லேருந்து டைரெக்டாக போகணுன்னா 316 கிலோமீட்டர் ஆகும். கோத்வார்லேருந்து டைரெக்டாக போகணுன்னா 317 கிலோமீட்டர்ஸ் ஆகும். பத்ரிநாத்துக்கு போகிற வழியில் ஹேம்குந்துன்னு ஒரு இடம் இருக்குது. ஹேம்குந்தில் ஒரு இரண்டு ஃபேமஸான பிளேஸ் இருக்குது. ஒன்று ஃப்ளவர் ஆஃப் வேலின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சீக்கியர்களோட மிக புனித ஸ்தலமான ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பத்ரிநாத்துக்கும் ஹேம்குந்துக்கும் போகணுன்னா நீங்கள் கோவிந்த் காட்டுங்கிற இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். கோவிந்த் காட்டில் ஹோட்டல்ஸும் இருக்குது. அதே இது சீக்கியர்களோட குருத்வார் இதுவும் இருக்குது. குருத்வாரில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ரூம், ஃபுட் எல்லாமே அங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை நார்மல் ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலும் பட்ஜெட்டபிள் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு அங்கேயே இருக்குது. கோவிந்த் காட்லேருந்து பத்ரிநாத்துக்கு போகணும் அப்படின்னா 25 கிலோமீட்டர் நம்ம பயணப்படணும். நான் ஏன் உங்களுக்கு கோவிந்த் காட்டில் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, பத்ரிநாத்தில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சஃபகேஷன் இருக்கும், தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குளிரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் கோவிந்த் காட்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கோவிந்த் காட்டில் நிறையா ட்ரக்ஸ் அவைலபிள் உண்டு. பர் பர்சன் 100 rupees they'll சார்ஜ். வாங்க இப்போ நம்ம பத்ரிநாத் டெம்பிள்குள்ளே போகலாம். டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பத்ரிநாத் டெம்பிள்னால் என்ன, அதோட வரலாறு என்னங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போருக்கு அப்புறம் அவர் முக்தி அடைகிறதுக்காகவும் வைகுண்டம் செல்வதற்காகவும் ஹிமாலயா மலைக்கு வரச்ச அவரோட அமைச்சராக இருந்த உத்தவர் என்கிற அமைச்சர் தன்னையும் முக்தி அடைகிறதுக்கு அழைச்சிட்டு போகுமாறு கிருஷ்ணர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். அப்போ கிருஷ்ணர் அவருக்கு அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு, உன்னோட உயிர் பிரியும் நேரத்தில் நீ வைகுண்டம் வருவ, அது வரைக்கும் பத்ராசிரமம் என்ற ஆசிரமத்தில் நீ தங்கி கடவுளை நோக்கி நீ ப்ரேயர் பண்ணிட்டேரு அப்படின்னு சொல்லுவார். அந்த பத்ராசிரமம் தான் கிருஷ்ண பரமாத்மா உத்தருக்கு முக்தி கொடுத்த இடம்தான் பத்ரிநாத் என்று அழைக்கப்படுது. வாழ்நாளில் ஒரு முறையாவது பத்ரிநாத் டெம்பிளுக்கு வாங்க. அங்கே கிடைக்கிற அனுபவத்தை எங்களோட சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பத்ரிநாத் டெம்பிள் முக்தி அடைவதற்கான வழிமுறையை விளக்குற டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. பத்ரிநாத் டெம்பிளில் தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே இருந்து மானா வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அது இந்தியாவோட கடைசி எல்லைக்கோடு ஹிமாலயாவில் இருக்கிறது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த வில்லேஜ் ரொம்ப அழகாகவும் இயற்கை எழில் சூழ்ந்ததாகவும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.